இப்ப இந்த தமுமுக முஸ்லிம் மனித மக்கள் கட்சி முழக்கம் என்னவா இருந்துச்சு? முஸ்லீம் லீக் முஸ்லிம்களை தமிழ்நாடு முஸ்லிம்களை திமுக கிட்ட அடகு வச்சிருச்சு. நாங்க சொந்த கால நிப்போம். அடுத்தவர்களுடைய சின்னத்துல போட்டியிட்டு நாங்க சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்திற்கு போக மாட்டோம். எங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டியிட்டு சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் அலங்கரிப்போம் அப்படின்லாம் மாமா ஜவாஹிருல்லா அவர்கள் திருவாய் மலர்ந்தார். ரொம்ப நேரமா ஒரு தம்மி கொத்திட்டு இருக்கான் பாரு. நமக்கு எதுக்குன்னா நாட்டுல வேற எவன் தான் கேக்குறது. அதாவது மனிதநேய மக்கள் கட்சி இன்னும் பிற இஸ்லாமிய கட்சிகள்லாம் சொந்த சின்னத்துல போட்டியிடாம இரவல் சின்னத்துல நிற்பதாக இந்த ஆய்வு புலி அறவேக்காடு அபுபக்கர் அவருடைய பக்கத்துல வீடியோவா போட்டிருக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிட்டது இந்த மனிதநேய மக்கள் கட்சி சொந்த சின்னத்துல தவிர எந்த சின்னத்திலையும் தனி சின்னத்தை தவிர எந்த சின்னத்திலையும் நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சவடால்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இரவல் சின்னத்துல போய் நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. மற்ற கட்சிகள்லாம் விடுங்க, இன்னைக்கு நான் மனிதநேய மக்கள் கட்சி பற்றி மட்டும் நான் இங்க பேசுறேன். அதற்கு முன்னாடி இந்த அறவேக்காடு அபுபக்கர் கிட்ட ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் கேட்கிறேன், ஓகேங்களா? அதாவது 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு காலப்போக்கில் 2009 அது மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியை துவங்கினாங்க. இந்த 2009 முதலாக மனிதநேய மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் தனி சின்னத்துல, அதாவது ரயில் இன்ஜின் சின்னத்துல 4 தொகுதியில போட்டிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா? இல்லைங்க. ஓகே, போடல. ஓகே, 2011 அதிமுக கூட்டணியில, அதாவது திமுக அடிமைகள் திமுகக்கு மட்டும்தான் சொம்பு தூக்குறாங்க அப்படின்னு பேசக்கூடிய நீங்க 2011 அதிமுக தலைமையிலான கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி 3 தொகுதிகள்ல இரட்டை மெழுகுபத்தி சின்னத்துல நின்னாங்க. ஓட்டு போட்டீங்களா? இல்லைங்க. ஓகே, போடல. அதன் பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக தலைமையிலான கூட்டணியில தனி சின்னத்துல இரட்டை மெழுகுபத்தி சின்னத்துல நின்னாங்க. ஓட்டு போட்டீங்களா? இல்லைங்க. சரி, போடல. 2016 சட்டமன்ற தேர்தல்ல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக கிட்டத்தட்ட 4 தொகுதிகள்ல தனி சின்னத்துல, அதாவது கப்பன் சாசர் சின்னத்துல நின்னாங்க. ஓட்டு போட்டீங்களா? இல்லைங்க. நீங்கள்லாம் இஸ்லாமிய கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்தியாவிலேயே இல்ல இந்த உலகத்திலேயே தான் தோல்வி பெற போறோம்னு சொல்லிட்டு தேர்தல்ல போட்டிடுற ஒரே கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த தனி சின்னம் என்பது 234 தொகுதியில 5% போட்டியிடுகின்ற, அதாவது 12 to 15 தொகுதிகளில் போட்டியிடுற கட்சிகளுக்கு மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு முன்பே, ஒரு மாதம் இல்லைன்னா அதற்கு முன்பாகவே அவங்களுக்கு சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்படும். ஓகேங்களா? 5% குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அதாவது வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்து அது அப்ரூவ் செய்யப்பட்ட பிறகு தேர்தலுக்கும் இந்த வேட்புமனு அப்ரூவ் ஆனதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இல்லைன்னா 12 நாளுக்குள்ள தான் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும். இந்த 12 நாள்ல தனி சின்னத்தை போய் மக்களிடையே சேர்ப்பது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் தனி சின்னம் இல்லாம இரவல் சின்னத்துல நிற்பதாக முடிவு செஞ்சிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா 2016 தேர்தல்ல கப்பன் சாசர் சின்னத்துல மனிதநேய மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் போட்டிடுச்சு. இந்த 4 தொகுதிகளிலும் இந்த கப்பன் சாசரை கடைசி 10 நாள்ல சேர்ப்பது எவ்வளவு கடுமையான உழைப்பை கொடுத்தும் அந்த தேர்தல்ல வெற்றி பெற முடியல. அந்த குறுகிய காலத்துல அந்த சின்னத்தை போய் மக்களிடையே சேர்ப்பதுல மிகவும் சிரமத்துக்கு உண்டாகணும். அந்த நேரத்துல முடிவெடுக்கப்பட்டதுதான் இந்த தனி சின்னம் என்பது நம்ம பெருவாரியாக 15 தொகுதிகளுக்கு மேல நின்னா அது சாத்தியமாகும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு நம்ம இரவல் சின்னத்திலே நிற்கலாம், போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். இப்போ உங்களை மாதிரியே நாங்களும் 234 தொகுதியிலையும் போட்டியிடலாம். உங்களை விட பக்காவான கட்டமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலையும் இருக்குது, அதே போல மனிதநேய மக்கள் கட்சியிலும் இருக்குது. இங்க போட்டிடுறதுக்கெல்லாம் ஆளுக்கு பஞ்சம் கிடையாது, ஓகேங்களா? ஆனா ஜெயிக்கிற வாய்ப்பு எங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம தேர்தல்ல போட்டிட்டு இருக்கிறோம். சம்பந்தமே இல்லாம நானும் தேர்தல்ல போட்டிடுறேன், நானும் ஒரு உப்புக்கு சப்பானி அப்படிங்கிற மாதிரி நாங்க போட்டியிடல. ஆனா இன்னைய வரைக்கும் இந்த தேர்தல் இந்த அமெரிக்கா மாப்பிள்ள போல கஸ்ட்ரோல் பண்ணிட்டு போற ஆளுங்க நாங்க கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தேன், பெரிய இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அள்ளி கொடுக்கிற மாதிரி இவங்க பேசுறாங்கல்ல. இந்த தேர்தல்ல இவர்கள் கிட்டத்தட்ட இஸ்லாமிய 234 தொகுதியில் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு 15 முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கணும் குறைந்தபட்சமாக.
ஆனா இவங்க வந்து சரிசமமா எல்லாத்துக்கும் பிரிச்சு தள்ளுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இவங்க கொடுத்த மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை வந்து 8 தான். இப்படியெல்லாம் சிம்பத்தியை கிரியேட் பண்ணா இவர்களுக்கு வந்து இஸ்லாமிய வாக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கனவிலையும் நினைக்காதீங்க, உண்மை தெரிந்த ஒரு இஸ்லாமியன் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். என்னமோ நாங்க தான் எல்லாமோ முட்டாள் மாதிரியும், இவர் வந்து வானத்துல இருந்து குதித்த ஒரே அறிவாளி மாதிரியும் பேசிட்டு இருக்கிறார். இஸ்லாமிய கட்சிகளை பற்றி பேச இவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது.